உங்களோட ஓட்டர் ஐடி மிஸ் ஆயிடுச்சா? ஈஸியா ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல எப்படி இதுக்கு அப்ளை பண்றது, ஓட்டர் ஐடி எப்படி நம்ம டவுன்லோட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்தடுத்த தேர்தலுக்கான வேலைகள் எல்லாமே பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல எஸ்ஐஆர்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பரபரப்பும் இப்போ இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல என் ஓட்டர் ஐடியே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நீங்களும் புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஓட்டர் ஐடிக்கு ஈஸியா அப்ளை பண்ணலாம். இல்ல ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் ஆன்லைன்லயே நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே 2 நிமிஷத்துல டவுன்லோட் பண்ணிடலாம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆன்லைன்ல அப்ளை பண்றது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பும் இருக்கு. அந்த ஆப் மூலியமா கூட நீங்க இதுக்காக விண்ணப்பம் செய்யலாம். இந்த வெப்சைட் போனதுக்கு அப்புறமா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடின்னு இருக்கும், இல்லைன்னா கரெக்ஷன் ஓட்டர் ஐடி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா அந்த வெப்சைட்ல போனதுக்கு அப்புறமா உங்களுடைய இபிஐசி நம்பர், அதாவது ஓட்டர் ஐடியில உங்களுடைய போட்டோக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நீங்க உள்ளீடு பண்ணணும். பிளஸ் கேப்சா கேட்டிருப்பாங்க, அதையுமே நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் கேட்டுச்சுன்னா அதையுமே என்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு டேமேஜ் இல்லைனா ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால நீங்க வேற அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போன்ற நிறைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய தபால் நிலையத்துக்கே ஒரு 30 டேஸ்க்குள்ள நீங்கள் விண்ணப்பம் பண்ண அந்த ஓட்டர் ஐடி அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிடும். இதே ஓட்டர் ஐடியை நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுங்க. இல்லை அப்படின்னா தாசில்தார் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா அங்கேயுமே நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணலாம். சோ அங்க போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபார்ம் 002 அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்றதுக்கான அந்த ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்டா வந்து ஒரு ஓட்டர் ஐடியும் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு அடையாள சான்றிதழ் கொடுக்கணும். ஆதார் ஐடி இந்த மாதிரி உங்களுடைய ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு ப்ரூஃபையும் நீங்க கொடுக்கணும். இந்த டாக்குமெண்ட்ல ஆதார் மட்டும் கிடையாது, பேன் கார்டு இருந்துச்சுன்னா நீங்க அதையும் கொடுக்கலாம், அட்ரஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதையும் கொடுக்கலாம், பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்னா இந்த டீட்டெயில்ல எதையாவது ஒன்று நீங்க கொடுத்து நீங்க இதை அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான கட்டணமா 25 ரூபாய் வரலுமே வசூலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில இடங்கள்லயும் 50 ரூபாய் வரலுமே வசூலிப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடியா வேணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லை எதாவது அப்ளை பண்றதுக்கு எனக்கு ஓட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குமே நான் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்ல நீங்க போய் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த 2 வெப்சைட்லயுமே நீங்க போயிட்டு அப்ளை பண்ணலாம். அதுல வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்களுடைய டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஓட்டர் ஐடியும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையுமே நீங்க வந்து ஃபில் பண்ணணும். பிளஸ் உங்களுடைய ஓட்டர் ஐடியில ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஓடிபி அப்படின்றது வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்க உள்ளீடு செய்யணும். அதன் பிறகு அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னென்ன கேட்குதோ அது ஒன்னொன்னா நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ அதன் பிறகு இந்த ஓட்டர் ஐடி பிடிஎஃபா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இந்த ஓட்டர் ஐடி அப்படின்றது கிடைச்சிடும். இந்த மாதிரியுமே நீங்க ஓட்டர் ஐடியை ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஓட்டர் ஐடி தொலைஞ்சிருச்சு, நம்பர் இருக்கு, ஜெராக்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம இதை வச்சு இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்றது, டவுன்லோட் பண்றது எல்லாமே பண்ணிக்க முடியும். ஆனா எனக்கு ஓட்டர் ஐடியே இல்லை, அதோடைய நம்பர் கூட எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாம எனக்கு ஓட்டர் ஐடி நான் எப்படி மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குமே நீங்க கவலைப்பட தேவை கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்ல போயிட்டு ஈஸியா நீங்க அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய பெயர், எந்த பூத் அப்படின்னு சொல்றத கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த வெப்சைட்குள்ள போயிருங்க. அங்க போயிட்டு சர்ச் பை டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க போனதுக்கு அப்புறமா உங்களுடைய நேம் என்ன, உங்களுடைய ஏஜ் என்ன, உங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது ஓட்டர் ஐடி வச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய நேம் வந்துட்டு நீங்க அதுல என்டர் பண்ணிருங்க. அதன் பிறகு அதுல சர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் காட்டணும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே வச்சு உங்களுடைய நேம் என்ன, உங்களுடைய ஏஜ் என்ன, உங்களுடைய ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர், உங்களுடைய பூத் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கிடைச்சிரும். பிளஸ் அது கூடவே இபிசிஐ, அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியோடைய நம்பர் அப்படின்றதையுமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஓட்டர் ஐடியோட நம்பர் கிடைச்சிருச்சு இல்லையா, ஸோ அதை வச்சு நான் முன்னாடி சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஈஸியாக நீங்கள் ஓட்டர் ஐடி
செயலியையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் எதுவுமே கிடையாது, என்னுடைய ஓட்டர் ஐடியே மிஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறவங்களும் இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி ஈஸியா உங்களுடைய ஓட்டர் ஐடியை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைன்ல சர்ச் பண்ணியுமே எனக்கு இந்த ஓட்டர் ஐடி நம்பர் கிடைக்கல, இல்ல ஆன்லைன்ல எனக்கு பண்ண தெரியாது, ஆஃப்லைன்ல எப்படியாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அதுக்குமே வழி இருக்கு. உங்களுடைய மாவட்ட எலெக்ஷன் ஆஃபீஸ்க்கு போகலாம், இல்லைன்னா தாசில்தார் ஆஃபீஸ்க்கும் போகலாம். ஸோ அங்க போனதுக்கு அப்புறமா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துட்டு இந்த மாதிரி ஓட்டர் ஐடி மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு புதுசா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். பிளஸ் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கொடுக்கணும். உங்களுடைய ஏஜ் என்ன, உங்களுடைய நேம் என்ன, நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்க, அது உங்களுடைய என்ன தொகுதியில வருது அப்படின்ற இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கொடுக்கணும். பிளஸ் உங்களுடைய அடையாள சான்றிதழையுமே நீங்க கொடுக்கணும். மேலும் அங்க ஏதாவது ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா அதையுமே நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதுலயுமே பேசிக்கா உங்களுக்கான பேசிக் டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க, பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க புதுசா ஓட்டர் ஐடி வரதுக்கான அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அது அப்ளை ஆகி ஒரு வித்தின் 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஓட்டர் ஐடி உங்களுடைய அட்ரஸ்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க கவலையே பட வேணாம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி ஈஸியா உங்களுடைய ஓட்டர் ஐடியை நீங்க மறுபடியும் வாங்கிக்கலாம்.